வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ஜீரோ ஆயிலில் தான் ஒரு ஸ்நாக்ஸ் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்காக நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேங்க. இது முன்னதாகவே ஊற வச்சது. அப்போ தான் இது சீக்கிரமாக நமக்கு வெந்து கிடைக்கும். அதனால் ஊற வச்ச பருப்பை இப்போ நான் குக்கரில் போட்டு 2 விசில் வச்சோம் அப்படின்னா நமக்கு இது சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். ஸோ நமக்கு முதல்ல பருப்பு வேகட்டும். இப்போ நம்ம கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம இதில் எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணல, நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போது நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் அல்லனா தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா நமக்கு கடிக்கும்போது நல்ல சுவையாக இருக்கும். அதனால் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போது 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேங்க. நம்ம தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது வெல்லம் நல்லா கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணாவே போதும். தண்ணி லைட்டாக கொதிச்சிச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லா கலந்துடும். அதனால் தண்ணியில் எல்லாமே நல்லா கரைகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நான் இதில் போடுறதுக்காக அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. இது முன்னதாகவே பொடிச்சு வச்ச அரிசி மாவு. இதையும் இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் அடுப்பை. அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம எல்லாத்தையும் ஓரளவு கலக்கி விட்டுக்கலாங்க. இது ரவா மாதிரி அந்த மாதிரி கட்டியெல்லாம் பிடிக்காது. அதனால் பயப்பட தேவையில்லை. நம்ம பொறுமையாக இதை கலக்குனா கூட நமக்கு நல்லா கலந்து வந்துடும். நம்ம நார்மலாக அரிசி மாவு மற்றபடி வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு வெந்து கிடைக்காது. அதாவது ஹாஃப் பாயிலே இருக்கும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டுட்டு நம்ம ஆவியில் வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பர்ஃபெக்டாக வெந்து கிடைக்கும். சுவையும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி சுடு தண்ணியில் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இதை கையிலேயே நல்லா பிசையணும். அதனால் ஆற வச்சிடலாங்க. நம்ம வாழை இலையில் தான் வேக வைக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி வாழை இலையை நம்ம வேக வைக்கும்போது வாழை இலை நம்ம வைக்கும்போது உடஞ்சி போயிடும். அதனால உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கேஸ் தீயில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வாட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த இலை வாடாமலும் இருக்கும். அதே மாதிரி சுவையும் நல்லாயிருக்கும். அடுப்பு இருந்தது அப்படின்னா அடுப்பில் கூட வாட்டி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு நல்லா ஆறிடுச்சு. கையிலேயே லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு வாட்டி ஜஸ்ட் பிசைஞ்சாவே போதும். இப்போ லைட்டாக கையில் நெய் தடவிக்கலாம். அந்த வாழையிலேருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்து அதில் நம்ம எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வச்சு நம்ம வேக வைக்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வைக்கலாங்க. உருண்டையான ஷேப் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீளமாகவும் கொடுத்துக்கலாங்க. எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கொடுத்துட்டு வாழை இலையில் இதை நல்லா பொதிஞ்சு வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே ஒரு ஷேப் கொடுத்து பொதிஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதை நம்ம இட்லி தட்டில் தான் வேக வைக்க போகிறோம். இட்லி தட்டிலேயே டைரெக்டாக வச்சு கூட வேக வைக்கலாம். அப்படி நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அந்த இலையோட வாசனை நமக்கு கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி வாழை இலையில் வேக வச்சோம் அப்படின்னா அந்த இலையோட வாசனையும் சுவையும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சா போதும். ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். நமக்கு இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். எல்லா குழந்தைங்களுமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.